எப்போதுமே மிகப்பெரிய மன்னரா இருப்பாரு. நெறைய வெற்றிகள் அடைஞ்சிருப்பாரு. வரலாற்றுல அவருக்குன்னு மிகப்பெரிய புகழ்லாம் இருக்கும். ஆனா, அந்தரங்க வாழ்க்கையில நெறைய மோசமான வாழ்க்கைய வாழ்ந்திருப்பாங்க. அரசாட்சியில எப்படியெல்லாம் ஒரு சிறப்பா இருந்தாரோ, அதை விடவும் சிறப்பா தனிமனித வாழ்க்கையில இருந்தவர் தான் அவுரங்கசீப். இஸ்லாத்தின் மீது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார். அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி காலம் மிகச் சிறப்பான ஒரு ஆட்சி காலம். ஏறக்குறைய அரை நூற்றாண்டு காலம் இந்தியாவை ஆட்சி செய்த அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி காலம் இந்தியா வல்லரசாக இருந்த ஒரு காலகட்டம். இந்திய வரலாற்றில் அவுரங்கசீப் மாதிரி பொய் பிரச்சாரம் செய்யப்பட்ட ஒரு மன்னர் யாருமே இருக்க முடியாது. ஏறக்குறைய அரை நூற்றாண்டு காலம் இந்தியாவை ஆட்சி செய்த அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது உலக அளவில் இந்தியா வல்லரசாக இருந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று உண்மை. முகலாயர்கள் ஆட்சியில் இந்தியா அப்படிங்கிற என்னுடைய புத்தகத்தில் நான் அதை பதிவு பண்ணியிருக்கேன். அதை ஆதாரங்களோடையும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ சில விஷயங்கள் சொல்ல போகிறோம். ஏன் நம்ம அவுரங்கசீப்பை மட்டும் குறிப்பாக எடுத்துக்கிறோன்னு சொன்னால், அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகும் கூட முகலாயர்கள் இந்த நாட்டை ஏறக்குறைய 150 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் குறிப்பிடத்தக்க ஆட்சியாளர்கள்னு யாருமே கிடையாது. 15க்கும் மேற்பட்ட மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அவுரங்கசீப்பில் இருந்து 2ஆம் பகதூர் ஷா காலம் வரையிலும் ஏறக்குறைய 10-15 மன்னர்கள் 150 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி காலத்தோட முகலாய வரலாறு முடிவதாகவே இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அவுரங்கசீப்பினோட முடியுதுன்னா, நீண்ட காலம் ஆட்சி செய்தவர் அப்படிங்கிறதால மட்டும் இல்லை, அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி காலம் மிகச்சிறப்பான ஒரு ஆட்சி காலம். எப்போதுமே மிகப்பெரிய மன்னர்கள் அல்லது செல்வாக்குள்ளவர்கள், புகழ்பெற்ற மன்னர்கள், இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் மிக மோசமான வாழ்க்கையாக இருக்கும். அந்தரங்க வாழ்க்கைங்கிறது, மிகப்பெரிய மன்னராக இருப்பார், மிகப்பெரிய பிரதேசங்களை ஆட்சி செய்திருப்பார், நிறைய வெற்றிகள் அடைஞ்சிருப்பார், வரலாற்றில் அவருக்குன்னு மிகப்பெரிய புகழ்லாம் இருக்கும். ஆனால் அந்தரங்க வாழ்க்கையில் நிறைய குளறுபடிகள் இருக்கும். அவங்கள நம்ம பார்க்கும்போது நிறைய மோசமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. அப்படி இல்லாமல் ஒரு அரசாட்சியில் எப்படியெல்லாம் ஒரு சிறப்பாக இருந்தாரோ, அதை விடவும் சிறப்பாக தனிமனித வாழ்க்கையில் இருந்தவர் தான் அவுரங்கசீப். ஆனால் இதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு மதவெறியனாக கட்டமைக்கிற ஒரு அந்த பிம்பம்ங்கிறது தொடர்ந்து இங்கே உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இந்திய அரசியலில். அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி காலம் முடிஞ்சு பல நூற்றாண்டுகளை கடந்த பிறகும் கூட இன்றைக்கும் அவர் பேசு பொருளாக இருக்கிறாரு. காரணம், எல்லாத்தை தாண்டி அவுரங்கசீப் இஸ்லாத்தின் மீது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு தன்னுடைய மார்க்கம், தன்னுடைய கடவுள் நம்பிக்கை, அதன் மீது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, இது இருந்தாலே மதவெறினா இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேரை சொல்கிற மாதிரி அவர் மதவெறியன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, மதவெறியனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு சில ஆதாரங்களை நம்ம சொல்ல போகிறோம். அதில் முதல்ல, இந்தியாவில் முகலாயர்களுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு, குறிப்பாக பாபருடைய காலத்திலிருந்தே நிறைய ரஜபுத்திர பெண்கள் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களை திருமணம் செய்து கொண்டு அந்த இரத்தத்தோடு இரண்டரை கலந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். இப்போ ஜோதா அக்பரனுடைய நீங்கள் சினிமாவை பார்த்துருக்கலாம். ஜோத்பூருடைய இளவரசி தான் இந்த ஜோதா அக்பர். அவங்க ஜோத்பூருடைய இளவரசி மட்டும் இல்லை, அவங்க ஜோதாபாயின்னு அவங்கள சொல்லுவாங்க. மார்வாருடைய ராஜா உதய்சிங் அப்படிங்கிறவருடைய மகள். உதய்சிங் கடைசி வரலைக்கும் தான் இருந்தார். ஜோதாபாய் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க மரியம் உஸ் ஜவானி அப்படிங்கிற பேரில் மரியம் உஸ் ஜஹானி அப்படிங்கிற பேரில் கடைசியாக அவங்க இறக்கும்போது அவங்க பேரை மாற்றிக்கிட்டாங்க. ஆனாலும் கூட அவர்கள் பிறப்பால் ஒரு இந்து தான். இப்படி பல பெண்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால இளவரசிகளாக, பேரரசிகளாக இருந்து அவர்கள் மூலம் வந்தவர்கள் தான் பிற்காலத்தில் வந்த மன்னர்கள் எல்லாமே.
குறிப்பாக முகலாய மன்னர்கள். அப்படி வந்து அவுரங்கசீப்பும் கூட அந்த வழியில் வந்தவர் தான். அக்பர், அவுரங்கசீப், இதுக்கு பிறகும் கூட இது வந்து தொடர்ந்து வருது. இதில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய தளபதிகளாக இருந்தவர்களில் மிக முக்கியமான தளபதிகள் எல்லாமே வந்து இந்துக்கள் தான். அப்படி இந்துக்களாக இருந்தவங்க அவங்கள வச்சு தான் வந்து முஸ்லீம்களை வந்து இந்துக்களை வந்து கொடுமைப்படுத்தினதான் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் அப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜா ஜெய்சிங் வந்து மிக முக்கியமான ஒரு அவுரங்கசீப்பனுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய தளபதிகளில் மிக முக்கியமானவர். ஒரு அரசாங்கத்தில் மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவர் ராஜா ஜெய்சிங் இருந்தார், ஜஸ்வந்த் சிங் இருந்தார், ராஜ்ரூப் அப்படிங்கிறவர் இருந்தார், கபீர் சிங் இருந்தார், அர்கநாத் சிங் இருந்தார், பிரேம்தேவ் சிவ், திலீப் ராய், இப்படி ஏகப்பட்ட அமைச்சர்களும் தளபதிகளும் வந்து இந்துக்கள் தான் அங்கே இருந்திருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து அவுரங்கசீப்புக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவங்களாக இருந்திருக்காங்க. இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு தான் வந்து அவங்க இந்துக்களை கொடுமைப்படுத்தினார், மத மாற்றம் செஞ்சார் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். அவுரங்கசீப்பினுடைய அரண்மனையிலே இருந்த சிவாஜியினுடைய பேரனை கூட கடைசி வரைக்கும் அவங்க வந்து முஸ்லீமாக மாற சொல்லலை. இவ்வளோக்கும் வந்து அந்த அரண்மனையில் 18 வருஷம் அவங்க இருந்ததுக்கு பிறகும் கூட அவங்களுக்கு எந்த நிர்பந்தமும் கொடுக்கல, எந்த கட்டாயமும் கொடுக்கல. அவங்க நினச்சிருந்தால் அதை செஞ்சுருந்துருக்கலாம். அதை விட தாண்டி பல கோவில்களுக்கு நிதி கொடுத்தவர் அவுரங்கசீப். அதை யாருமே சொல்லலை. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள சித்திரக்கூட்டு கோயிலுக்கு 330 பிகா அப்படிங்கிறது இன்றைக்கி ஏக்கர்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரு அளவு. அது முகலாய பேரரசு ஆட்சி காலத்தில் பிகா அப்படிங்கிற ஒரு அளவு இருந்தது. 330 பிகா அளவு நிலத்தை வந்து அவர் தானமாக கொடுத்துருக்காரு. அந்த வந்து பாலாஜி கோயில் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆவணம் வந்து இந்த கோவில்களில் இன்னமும் வந்து அவுரங்கசீப் வந்து கொடுத்ததுக்கான அந்த ஆவணம் இன்னமும் கூட அந்த கோவிலுடைய பூசாரிகிட்ட இருக்குது. இன்னும் தெளிவாக சொன்னோம்னா, இந்த ஆவணம் வந்து அந்த கோயிலினுடைய பூசாரியால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த பகுதி எது அப்படின்னு சொன்னால், ஹினௌதா, சித்ரகோட், தேவ்கிரி, ரவுத்ரா, சிரியா, மாத்ரி, ஜார்வா மற்றும் தோஹாரியா, இந்த 8 கிராமங்கள் அடங்கிய பகுதி தான் வந்து அவுரங்கசீப்பால் பாலாஜி கோவிலுக்கு தானமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குது. இந்த வரலாறை அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் அதுதான் உண்மை. இன்றைக்கும் கூட அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஆவணங்கள் பாதுகாப்பாக இன்னும் வச்சுருக்காங்க அந்த கோவில்களில் அப்படிங்கிறது இந்த வரலாற்றை மறுப்பதற்கு நம்மகிட்ட இருக்கிற ஒரு சரியான சான்று. அது மட்டும் இல்லை, மராட்டியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் உறவு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், மராட்டியர்கள் கடைசி காலத்தில், அதாவது வந்து மராட்டிய ஆட்சி முடிவுக்கு வருது, ஏறக்குறைய அதே காலகட்டத்தில் தான் முகலாயர்களுடைய ஆட்சி அங்கே முடிவுக்கு வருது. முகலாயர்கள் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, டெல்லி மட்டும்தான் அவங்களுடைய ஆட்சியில் இருக்குது. அந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வருது. மராட்டியர்கள் தங்களுடைய ஆட்சியை இழந்துருவாங்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது, அப்போ முகலாய பேரரசை காப்பதற்காக வேண்டிய மராட்டியர்கள் தங்களுடைய எல்லாத்தையும் இழந்தாங்க. இது வந்து ஒரு பெரிய வரலாறு. 3ஆம் பானிப்பட்டு போர், அதாவது பானிப்பட்டு போர் அப்படிங்கிறது 3 பானிப்பட்டு போர் இந்தியாவினுடைய வரலாற்றில் நடந்திருக்கு. முதல் பானிப்பட்டு போர் வந்து பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்தது. 2வது பானிப்பட்டு அக்பருடைய தளபதி பைராம் கானுக்கும் ஹெமுக்கும் நடந்தது 2வது பானிப்பட்டு போர். 3வது பானிப்பட்டு போர்னு ஒன்று நடந்துச்சு. இந்த 3ஆம் பானிப்பட்டு போர் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த பானிப்பட்டு போர் எதுக்காக நடந்துச்சுன்னு சொன்னால், முகலாய பேரரசில் குழப்பம் நிலவிய போது 2 அணிகளாக இருந்தாங்க முகலாய பேரரசு. இப்போ இந்த 2 அணிகளில் ஒன்று வந்து மராட்டியர்களுடைய ஆதரவு பெற்ற முகலாய மன்னர்கள், 2வது அப்தாலி அப்படிங்கிற பாரசீக பேரரசர் முகமது ஷா அப்தாலி அப்படிங்கிறவருடைய ஆதரவு பெற்ற முகலாய பேரரசர். அதாவது முகலாய அரசை வீழ்ச்சி அடைஞ்சிடுச்சு. அதை நினச்சிருந்தா மராட்டியர்களோ அல்லது அப்தாலியோ வந்து டெல்லியில் உட்காந்து நாங்கள் தான் வந்து ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்சி செஞ்சுருக்கலாம். ஆனால் இந்த 2 பேருமே, அப்தாலியாக இருக்கட்டும் அல்லது மராட்டியர்களாக இருக்கட்டும், முகலாயர்கள் தான் டெல்லி ஆட்சி செய்யணுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. எப்போ
முகலாயர்கள் பலவீனமாக இருந்து டெல்லியில் மட்டுமே வந்து பேரளவுக்கு உட்கார்ந்துருந்த அந்த காலகட்டங்களில் கூட அந்த நாற்காலியில் போய் நாங்கள் உட்காரக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க. அதுக்காக வேண்டிய ஆட்சியை இழந்தவர்கள் மராட்டியர்கள். மராட்டிய ஆட்சி அப்படி தான் வந்து நிர்மூலமானுச்சு. அப்தாலிக்கும் மராட்டியர்களுக்கும் சண்டை நடந்துச்சு. என்ன சண்டை அப்படின்னு சொன்னால், யார் முகலாய மன்னராக அவங்க உட்கார வைக்கிறதுங்கிறதுல 2 பேருக்கும் சண்டை. நாங்கள் 2 பேரும் இப்போ உட்கார போகிறோன்னு 2 பேரும் சண்டை போடலை. முகலாய மன்னர்களில் எங்கள் சார்பாக உள்ளவங்களை உட்கார வைக்கிறதா, உங்கள் சார்பாக உள்ளவங்களை உட்கார வைக்கிறதாங்கிறத ஒரு சண்டை நடந்துச்சு. இந்த சண்டையில் அப்தாலி வெற்றி பெற்றார். அந்த வெற்றியினுடைய விளைவாக மராட்டியர்கள் தோல்வி அடைந்தார்கள். அந்த தோல்வியில் அந்த மராட்டிய சாம்ராஜ்யமே அழிஞ்சு போச்சு. ஆக அந்த முகலாய பேரரசை காப்பதற்காக தங்களுடைய அந்த அரச அந்த எல்லாத்தையுமே இழந்தவர்கள், தங்களுடைய ராஜ்யம், தங்களுடைய கடைசி காலத்தை முழுமையாக அதுக்காக அர்ப்பணித்தவர்கள் வந்து மராட்டியர்கள். அப்படிப்பட்ட மராட்டியர்கள் தான் இன்றைக்கி வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக வந்து வரலாறில் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 1760 இந்த சண்டை நடக்குது. மராட்டியர்களுடைய ஆதரவு பெற்ற முகலாய மன்னராக இருக்க வேண்டும் என்று தளபதியாக இருந்த சீனியர் சதாசிவராவ், நானா சாஹிப்பினுடைய மகன் விஸ்வாசராவ், இவங்க 2 பேரும் தான் வந்து அந்த போரை வந்து நடத்துகிறாங்க. இந்த போரில் வந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் கலந்துக்கிறாங்க. அதில் மிக முக்கியமான மராட்டிய தளபதிகள் எல்லாம் இறந்து போகிறாங்க. அந்த போரினுடைய இறுதியில் தான் வந்து அப்தாலியினுடைய படை வெற்றி பெறுது. அதோடு வந்து மராட்டிய அரசு மொத்தமாகவே முடிவுக்கு வந்துடுது. மராட்டிய அரசு முடிவுக்கு வந்து தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை எல்லாத்தையும் இழந்து தான் வந்து கடைசி காலத்தில் இந்த முகலாய பேரரசை அவங்க காப்பாற்றினாங்க. அப்படி முகலாய பேரரசுக்காக தங்களுடைய ஆட்சி அதிகாரம், உயிர் எல்லாத்தையும் தியாகம் செய்தவர்கள் மராட்டியர்கள். ஒரு வகையில் வந்து முகலாய மன்னர்கள் வந்து, முகலாய வம்சத்தவர்கள் வந்து மராட்டியர்களுக்கு நன்றியோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை, அந்த வரலாறு சொல்கிற உண்மை. அப்படி இருக்கும்போது இவ்வளவு அந்யோன்யமாக அவங்க இருந்திருக்காங்க பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இங்கே என்ன, இந்த வரலாறுகள் எதுவுமே தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் அடிச்சுக்கிட்டு செத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வரலாறு மாற்றி மராட்டியர்களுக்கு முகலாயர்களுக்கும் எப்போதும் சண்டை நடந்துக்கிட்டே இருந்த மாதிரி இவங்க ஒரு வரலாற்றை மாற்றி வச்சுக்கிட்டு இன்றைக்கு இருக்கிற வரலாறை வந்து அவங்க வந்து முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்குமான வரலாறாக இன்றைக்கி வந்து அவங்க பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மராட்டியர்கள் அப்படிங்கிறது சிவாஜி அவங்க மையப்படுத்துகிறாங்க. நான் சொல்கிறது சிவாஜியினுடைய காலத்துக்கு வெகு காலத்துக்கு பிறகு நடந்தது. சிவாஜியினுடைய காலத்துலேயும் அது எதிரியாக இல்லை, சிவாஜியினுடைய காலத்துக்கு பிறகும் கூட அவங்க எதிரிகளாக இல்லை. சில காலகட்டங்களில் அவங்க எதிராக இருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாமே தவிர சிவாஜியினுடைய பேரனை வந்து 18 வருஷம் வச்சு ஆளாச்சி அவன் வந்து இளவரசனாக மண்ணா வெளியில் அனுப்புகிற வரைக்கும் அந்த அரண்மனையில் இருந்தபோது அவங்க பாதுகாப்பாக தான் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி மராட்டிய அரசு வீழ்ச்சி அடைகிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த போர் தான், 3ஆம் பானிப்பட்டு போர். இந்த 3ஆம் பானிப்பட்டு போர் எதுக்காக நடந்துச்சுன்னா முகலாய பேரரசை காப்பாற்றுறதுக்காக நடந்துச்சு. அந்த காப்பாற்றுறதுக்காக வேண்டி தங்களுடைய படைகளை இழந்தவர்கள், தங்களுடைய உயிர்களை இழந்தவர்கள், தங்களோட ராஜ்யங்களை இழந்தவர்கள் மராட்டியர்கள். இவங்க எப்படி எதிரிகளாக இருக்க முடியும்? இவங்களை காப்பாற்ற வேண்டிய அவசியம் அவங்களுக்கு எந்த அவசியமும் இல்லையே. முகலாய பேரரசை காப்பாற்றணுங்கிற அவசியம் அவங்களுக்கு எதுவுமே இல்லையே. கடைசி வரலைக்கும் அந்த நிலை தான் இருந்துச்சு. டெல்லியை வந்து மிக பலவீனமான ஒரு மராட்டிய முகலாய அரசு இருந்தபோது அதை அவங்கள தள்ளி விட்டுட்டு நம்ம போய் உட்காந்துக்கலாம்னு நினைக்கவே இல்லையே. அந்த அரசு வந்து கௌரவமாக இருக்கணும், அந்த இடத்துல அவங்க மட்டும்தான் உட்காரணுங்கிறதுல 2 பேரும் குறியாக இருந்தாங்களே. அங்கேருந்து வந்து அப்தாலி கூட, ஆப்கானிஸ்தானை சேர்ந்த முகமது ஷா அப்தாலி கூட அப்படி தான் நினச்சானே தவிர அந்த நாற்காலியில் நான் உட்காந்து நினச்சிருந்தா ஒரு நிமிஷத்தில் உட்காந்துருக்க முடியும். ஆக அவர்கள் வந்து ஒரு கௌரவத்தை கொடுத்து வச்சுருந்தாங்க. முகலாயர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு கௌரவம் இருக்குது, அந்த கௌரவத்தை நம்ம காப்பாற்றணுங்கிறதுக்காக 2 பேரும் சண்டை போட்டு அதில் யார் உட்கார வைக்கணுங்கிறத தான் முடிவு பண்ணாங்கிறத தவிர நான் உட்காரணுங்கிறதுக்காக 2 பேருமே முயற்சி பண்ணலை. இந்த வரலாறை தெரியாதவர்கள் இன்றைக்கி வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. ஆக இது நம்ம அதை பார்க்குறோம். இவங்க வந்து கோவிலை வந்து இடித்தாங்க, கோவிலுக்கு வந்து மானியம் கொடுத்தவர்கள் 330 பிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு, 330 பிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட 8 கிராமங்களை தானமாக வழங்கியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம அந்த வரலாறுல நம்ம பார்க்குறோம். அந்த ஆவணங்கள் இன்னமும் பாதுகாக்கப்பட்டு இருக்குது. அந்த ஆவணங்கள் இன்றைக்கி கூட நான் பத்திரிக்கையில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது அதை பற்றி ஒரு பத்திரிகை செய்தி கூட வந்துருந்துச்சு. அதுலேருந்து தான் அந்த ஆதாரங்கள் எடுத்து எழுதியிருக்கேன். ஆக இந்த மாதிரியான ஒரு நுணுக்கமான விஷயங்கள் இன்னும் வந்து நமக்கு இருக்கும்போதே அவங்க வந்து இவங்க முஸ்லீம்களுக்கு எதிரானவர்கள், முஸ்லீம்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள். இந்துக்கள் யார், முஸ்லீம்கள் யார்? ரஜபுத்திரர்கள் எல்லாமே வந்து எண்ணற்ற இளவரசிகள், எத்தனையோ வந்து
அக்பர் மட்டுமா திருமணம் பண்ணிக்கிட்டார். அதுக்கப்புறம் அந்த நிறைய மன்னர்கள் வந்து ரஜபுத்திர பெண்களை திருமணம் செய்து கொள்ளார்கள். அப்படி அந்த ரஜபுத்திரர்களுடைய அந்த கலப்பில் உருவானது தான் அந்த முகலாய இனமே தவிர, முகலாயர்கள் ஏதோ வந்து வெளியிலேருந்து வந்தாங்கங்கிறதுக்காக அவங்க எல்லாம் வெளியிலேருந்து அழைச்சிட்டு வரல. இங்கே இந்த ரத்தத்தோடு கலந்தவங்க தான். முகலாயர்களுடைய முக்கிய தளபதியாக இருந்த ஜெய்சிங்குக்கு தான் வந்து சிவாஜி வந்து மன்னிப்பு கடிதம் எழுதினார். நான் தவறு செஞ்சிட்டேன். அப்சல்கானை கொன்னதுக்கு ஜெய்சிங்குக்கு இன்றைக்கும் நீங்கள் வந்து விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜெய்சிங் லெட்டர் டு சிவாஜி அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அதில் வரும். 17 விஷயங்கள் அதில் சொல்கிறாரு. நான் எதுக்காக அந்த சண்டை போட்டேன், எதுக்காக வந்து அப்சல்கானை கொன்னங்கிறதெல்லாம் சிவாஜி வந்து மன்னிப்பு கடிதம் எழுதினார் ஜெய்சிங்குக்கு. ஜெய்சிங் யாருன்னா அவுரங்கசீப்பனுடைய தளபதி. இப்படி அவங்களுக்குள்ள ஒரு உள்ளார்ந்த ஒரு உறவு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சிவாஜி எதுக்கு அவங்களுக்கு லெட்டர் எழுதணும்? சிவாஜி அவுரங்கசீப்புக்கு எதிராக வந்து வரி கொடுக்க மாட்டான் அப்படிலாம் சொன்னார்லாம் நிறைய விஷயங்கள் இவங்க எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் ஜெய்சிங்க்கு ஒரு லெட்டர் எழுதினார், ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதினாருங்கிற விஷயத்தை யாரும் சொல்லவே இல்லையே. ஏன் எழுதணும்? முதல்ல சிவாஜியை வந்து ராஜான்னு சொன்னது அவுரங்கசீப் தான் சொன்னார். சிவாஜி ராஜா வருக அப்படின்னு சொன்னார். ஒரு கட்டத்தில் அவர் மலை எலின்னு கூட சொன்னார். மலையை வந்து குடைந்து கொண்டே இருக்கக்கூடிய எலி மாதிரி அவர் வந்து இந்த மராட்டியத்தில் தக்காணத்தில் இருந்துக்கிட்டு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கார் அப்படின்லாம் சொன்னார். இதெல்லாம் அரசியல் ரீதியானது தானே தவிர சிவாஜி வந்து இந்து என்பதற்காக அல்ல. சிவாஜியே வந்து ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுத்தாரு. அந்த பள்ளிவாசல் இன்னமும் இருக்க, கோவிலாக மாற்றிட்டாங்களே அதுக்கு பிறகு. சிவாஜியினுடைய காலத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இன்னமும் இருக்குது. அதை வந்து கோவிலாக மாற்றி வச்சுருக்காங்க. அந்த படங்கள் கூட இன்னமும் வெப்சைட்டில் இருக்குது. சிவாஜி கட்டின கோவில், அவருடைய கோட்டைக்குள்ளே அந்த கோவில் இன்னமும் இருக்குது. அது பார்த்தாலே வந்து பள்ளிவாசல்னு நல்லா தெரியும். பார்த்தாலே பள்ளிவாசல் அமைப்பில் தான் இருக்குது. பள்ளிவாசல் நல்லா தெரியும். அது பள்ளிவாசல் தான் கட்டினார் அப்படிங்கிறதுக்கான வரலாறும் இருக்குது. அந்த கோவிலாக வந்து சிவாஜியினுடைய காலத்துக்கு பிறகு அது மாற்றப்பட்டு இருக்குது. அதை வந்து இல்லை கோவில் கிடையாது, அது பள்ளிவாசல் அப்படிங்கிறதுல நிறைய மாற்று கருத்துக்கள் இன்றைக்கி விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது வேறு விஷயம். ஆனால் அது பள்ளிவாசல் கட்டியிருக்காரு. ஏன் கட்டினார் அப்படின்னு சொன்னால், அவருடைய தளபதிகளில் பல பேர் முஸ்லீம்களாக இருந்தாங்க. அவருடைய தந்தை முதல்ல வேலை பார்த்தது பீஜப்பூர் சுல்தான்கிட்ட தான் ஒரு படை தளபதியாக இருந்தார். ஆக முஸ்லீம்களுக்கு அவங்க எதிரானவர்களாக இருந்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. சிவாஜியினுடைய மகன் அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், அந்த மரண தண்டனை கொடுக்கப்பட்டது காரணம் இவர்கள் எதிராக இருந்தார்கள் என்பதற்காக அல்ல. அவர்கிட்ட அன்றைக்கி சொல்லி கொடுத்தவங்க, ஆலோசனை சொல்லி கொடுத்தவங்க அந்த மாதிரி இருந்தாங்க. அவருக்கு மது பழக்கம் அதிகமாக இருந்துச்சு. அவரை வந்து அவுரங்கசீப்புக்கு எதிராக உருவாக்குறதுக்கு பெரிய முயற்சி நடந்துச்சு. குடி போதையில் அவரை உளர வச்சாங்க. அவர் வந்து அவுரங்கசீப்பை கூட திட்டல, இஸ்லாத்தை திட்டினார். இஸ்லாத்தினுடைய இறை தூதரை திட்டினார். அவங்களுடைய மனைவி குடும்பத்தெல்லாம் திட்டினார். இது வந்து ஒரு தேச துரோக வழக்கு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு முறைப்படியான தண்டனை வழங்கப்பட்டது. அந்த கடைசி நிமிடத்தில் கூட அவரை வந்து மன்னிச்சு விடுறதுக்கு அவர் தயாராக இருந்தார். ஆனால் அவுரங்கசீப்பிட்ட அவர் பேசின விதம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதுக்காக மரண தண்டனை நீதிமன்றத்தின் மூலம் கொடுக்கப்பட்டதை தவிர அவரை எங்கேயும் நிறுத்தி வச்சு உடனே கொலை பண்ணிடல. ஆக அது ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கையாக தான் இருந்துச்சே தவிர அவங்க வந்து எந்த சூழ்நிலையிலும் விரோதபூர்வமாக நடந்துக்கல. அப்படி விரோதமாக நடந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த முகலாய பேரரசை காப்பாற்றுவதற்காக மராட்டிய அரசு தன்னுடைய இதை இழந்திருக்காது. தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை எல்லாத்தையும் இழந்து தான் அவங்க காப்பாற்றினாங்க. அதை காப்பாற்றுறதுக்காக மராட்டிய அரசு அப்படிங்கிற அந்த லேபிளே அவங்களுக்கு இழந்து போச்சு. ஆக இந்த வரலாறு என்பது முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்குமான வரலாறு இல்லை. இந்த நாட்டினுடைய வரலாறு எப்போதுமே வந்து அப்படி இருந்தது கிடையாது. இவங்க தான் அதை வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க, மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே வரலாற்று மாற்றுதல் என்பது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்குமான ஒரு தொடர்ச்சியான ஒரு பகை உணர்ச்சியை உருவாக்குறதுக்காக திட்டமிட்டு இந்த மாதிரி வரலாறுகள் இங்கே திரிக்கப்படுகிறது, மாற்றப்படுகிறது. என்னதான் இவங்க மாற்றினாலும் திரிச்சாலும் கூட உண்மையான வரலாறு என்பது மக்கள் மனதில் எப்போதுமே இருக்கும். அதற்கான ஆதாரங்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஆதாரங்களை அழிக்காமல் நம்ம பாதுகாக்க வேண்டியது இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய கடமையாக நமக்கு இருக்குது.